இன்றைய தேசிய செய்திகள். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பு விழா. மே 28 அன்று புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மே 27 அன்று நடைபெற்றது. பல்வேறு பொருட்கள் மீதான வரி விகிதங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. அமலாக்கத்துறை சோதனை. நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். முறைகேடு புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை நடைபெறுகிறது. செய்திகள் வழங்கியது தினமலர். வெப்ப அலை எச்சரிக்கை. வட மாநிலங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். செய்திகள் வழங்கியது விகடன். ரயில் விபத்து. பீகாரில் ரயில் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பலர் காயமடைந்தனர். மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது குறித்து மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. விலை தொடர்ந்து ஒரே மாதிரியாக நீடிக்கிறது. செய்திகள் வழங்கியது தினமலர். பணவீக்கம் உயர்வு. இந்தியாவில் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ரிசர்வ் வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. செய்திகள் வழங்கியது விகடன். வேலைவாய்ப்பு முகாம். தமிழகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளன. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. விவசாய கடன் தள்ளுபடி. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனால் விவசாயிகள் பயனடைவார்கள். செய்திகள் வழங்கியது என்டிடிவி. தேசிய விருதுகள் அறிவிப்பு. தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த நடிகர் நடிகை மற்றும் சிறந்த திரைப்படம் உள்ளிட்ட விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. செய்திகள் வழங்கியது தினமலர். சந்திரயான் 3 திட்டம். சந்திரயான் 3 திட்டத்தை இஸ்ரோ விரைவில் தொடங்க உள்ளது. இதற்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செய்திகள் வழங்கியது விகடன். டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரிப்பு. இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரித்து வருகிறது. மக்கள் ஆன்லைன் மூலம் பணம் செலுத்துவதை விரும்புகின்றனர். செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. தங்கம் விலை உயர்வு. தங்கம் விலை இன்று உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 5888 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. நீட் தேர்வு ரத்து. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகள் வழங்கியது தினமலர். இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள்.